இன்றைக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமாக நம்ம ஆதியாகமத்தை சிந்திக்க இருக்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து மத்தேயு நம்ம தொடரலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். பைபிளில் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அநேக அடிப்படையான வேத சத்தியங்கள், முழு வேதத்தினுடைய சத்தியங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில் நம்ம 19வது வசனத்தை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19லிருந்து நான் வாசிக்கிறேன். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்பது. ஆதியாகமம் 3 முழு வேதத்தினுடைய எல்லா சத்தியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. மனித படைப்பு, படைப்பினுடைய நோக்கம், பிசாசு, பாவம், பாவத்தினுடைய வீழ்ச்சி, வீழ்ச்சியிலிருந்து தேவனது மீட்பு, அந்த வீழ்ச்சியின் மூலமாக பிசாசு கொடுக்கப்பட்ட சாபம், ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட பாவத்தினுடைய விளைவு, ஆதாமும் கொடுக்கப்பட்ட பாவத்தினுடைய விளைவு, அதன் மூலமாக தேவன் தனது மகத்துவமான மீட்பை எப்படி செயல்படுத்தினான்ற பல காரியங்கள் அந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் சுவிசேஷத்துக்கு திரும்பணும். சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை வேதத்தினுடைய எல்லா புத்தகங்கள்லேருந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ அந்த ஆதியாகமத்தில் நம்ம கடந்த வெள்ளிக்கிழமை அந்த 19வது வசனத்தில் ஆதாமு கொடுக்கப்பட்ட அந்த சாபத்தில் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும். அது 17லேருந்தே அவர் சொல்றாரு, நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நீ புசிச்சதுனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்ன்ற. பாவத்து நிமித்தம் பிசாசுக்கு நேரடியா நீ சபிக்கப்பட்டிருப்பாய்ன்றார். ஆனா ஆதாமினுடைய பாவத்தை நிமித்தம் ஆண்டவர் பூமியை சபிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஏதேன்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா தன்னுடைய பிரயாசங்களை அனுபவிச்ச ஆதாம் பாவத்துக்கு அப்புறம் இந்த பூமியோடு அவன் சண்டை போட வேண்டியது இருக்குது. அவனுடைய ஆகாரத்துக்கு அவன் நிலத்தோட சண்டை போட வேண்டியது இருக்குது. அவனுடைய பாதுகாப்புக்கு இந்த பூமியோட சண்டை போட வேண்டியது இருக்குது. அவனுடைய பிரயாசம், அவனுடைய மகிழ்ச்சி எல்லாம் அவன் அடைவதற்கு அவன் ரத்தம் சிந்தி, அவன் கடினமாக உழைச்சி அவன் போராட வேண்டியது இருக்கு. அதான் அவர் சொல்றார், இனிமேல் உன் வாழ்க்கை, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய பிரயாசம் எல்லாம் வருத்தத்தோட இருக்கும். நீ பூமியிலிருந்து பலனை பெற்றாலும் உன்னுடைய உழைப்பும், உன்னுடைய திறமையும், உன்னுடைய ரத்தம் சிந்துதலும், உன்னுடைய வேர்வை சிந்துதலும் ஒரு பொழுதும் உனக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்காது. ஆனால் நீ அதுக்காக பிரயாசப்பட்டு இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக நீ முயற்சி பண்ணுவ. ஆனால் இந்த பூமி உன்னை ஆண்டு கொள்ளும் சொல்றார். 18 தான் சொல்றாரு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். நீ வெளியின் பயிர் வகைகளை புசிப்பா. ஏதேன்ல முள்ளும் குறுக்கும் இல்லை. ஏதேன்ல அவன் மன மகிழ்ச்சியா சமாதானமா சந்தோஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் பாவத்துக்கு அப்புறம் இனி இந்த பூமி, இந்த முழு படைப்பும் ஆதாமுக்கு சாபமா மாறுது. இந்த முழு படைப்பும் ஆதாம அனுதினமும் எச்சரிக்குது. முழு படைப்பும் ஆதாமினுடைய எல்லா சந்தோஷத்தையும் பறித்து போடுகிறதாக இருக்குதுன்றதை ஆண்டவர் சொல்றார். அதனால 19ல சொல்றாரு, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டனால நீ பூமியில திரும்புவ. நீ மண்ணா இருக்கிற, நீ மண்ணுக்கு திரும்புவ. அவனை மண்ணில் படைச்சு அந்த மண்ணில் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, அந்த மண்ணில் அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்து, அந்த மண்ணில் அவனுக்கு வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தாரு. ஆனால் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணில் இருந்து அவன் சந்தோஷத்தை இழக்கிறான். அந்த மண்ணில் அவனுடைய உழைப்பு சாபமாகிறது, அவனுடைய விருப்பங்கள் சாபமாகிறது. இறுதியா அந்த மண்ணுக்கு முன்னாடி அவன் தோத்து போறான். ஆண்டவர் அந்த மண்ணை, அந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும், பூமி முழுவதையும் ஆளுகை செய். பூமியில் உள்ள மிருகம், பூமியில் உள்ள மரம் செடி, பூமியில் உள்ள எல்லா படைப்புகளையும் ஆளுகை செய்யும் சொன்னார் 1ஆம் அதிகாரத்துல. இப்ப பாவத்தினுடைய வீழ்ச்சி, இந்த பூமி அவனை ஆளுகை செஞ்சு அவன் பூமிக்கு முன்னாடி தோக்கப்பட்டு அவன் மண்ணுக்கு திரும்பி போவான், தோத்து போவேன்றார். ஆனாலும் அவருடைய கிருபை அவனுடைய கரத்தை விட்டு போல. அதனால 21வது வசனத்துல முக்கியமான ஒரு வார்த்தை தேவன் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஏன் அந்த கடவுள் செய்யறார்? பாவம் செஞ்ச உடனே ஆதாம் என்ன செய்யறான்? நான் நிர்வாணி ஆயிட்டேன், என்னுடைய பாவம் வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அறிஞ்சு அவனுடைய ஆத்ம பாவத்தை, சரீர நிர்வாணத்தை மூடுனா பாவம் போயிடுன்றதுக்காண்டி மரமா ஓடி அத்தி இலையை தச்சு
அவன் நிர்வாணத்தை மூடி பாவம் போயிடும் நினைச்சான். ஆனால் அவனுடைய முயற்சியெல்லாம் தோத்து போகுது. அந்த அத்தி இலை காஞ்சு போது, அந்த அத்தி இலையை தச்சாலும் அவன் மறைஞ்சு ஒளிஞ்சு போய் நிற்கிறான். அவனுடைய பாவம் போல தேவன் அவனை தேடி வந்து அவனை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு நேரடியாக அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுக்குறாரு. அவனுக்கு வர இருக்கிற நியாய தீர்ப்பை சொல்றாரு. அவன் நிமித்தம் இந்த பூமிக்கு வர வேண்டிய எல்லா சாபத்தையும் சொல்றாரு. ஆனால் அதோட கடவுள் முடிக்கல. தேவன் அந்த கோபத்தோட முடிக்காம, தேவன் கிருபையா அவர் ஆதாமுக்கும் மனைவிக்கும் தோலாடைகளை உண்டாக்கினார் சொல்லிப்பாங்க. பாவத்துல வாழ்ற மனுஷன் எப்பயுமே அத்தி இலைகளை தைத்து கொண்டே இருப்பான். இது ஆதாமினுடைய சுபாவம் மாத்திரம் அல்ல. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய பாவத்தை மூடுவதற்கு அநேக முயற்சிகளை செய்வான். பாவத்தை மூடுவதற்கு அவன் விரதம் இருப்பான். பாவத்தை மூடுவதற்கு தன் சரீரத்தை பாடுகளுக்கு உட்படுத்துவான். பாவத்தை மூடுகிறதற்கு அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவான். பாவத்தை மூடுகிறதற்கு ஆலய ஆராதனைக்கு போவான். பாவத்தை மூடுகிறதற்கு காணிக்கை கொடுப்பான். பாவத்தை மூடுகிறதற்கு கடவுளுக்காக பணியை செய்யும்படியாக காட்டிக்கொள்ளுவான். அவனுடைய ஆத்தும பாவத்தினுடைய அந்த கொடூரம் அவனை சரீர பிரகாரமான முயற்சிகளை செய்ய செஞ்சு, அதனாலதான் விக்கிரகத்தை உண்டு பண்ணுவான். ஆதாமினுடைய அத்தியிலை என்பது ஆபத்துக்கு எதிரான மனிதனுடைய போராட்டம். அவனுடைய உள்ளான ஆத்ம சந்தோஷத்துக்காக அவன் படைப்பை தேடி ஓடுகிறவனா இருப்பான். படைப்பு தன்னை எப்படியாச்சும் சந்தோஷத்தை கொடுத்துறாதா, படைப்பு தனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துறாதான்னு சொல்லி இயல்பா மனுஷன் ஒன்று விக்கிரக வழிபாடு பண்ணுவான், இல்லை படைப்பினுடைய பொருளை சார்ந்திருப்பான், படைப்பினுடைய சந்தோஷத்தை தாடி ஓடுவான். படைப்பினிடத்துல மனிதனிடத்துல மற்ற படைப்புகளிடத்திலிருந்து விடுதலையை தேடி ஓடி ஓடி தோத்து போறதா அவனுடைய யதார்த்த வாழ்க்கை. ஆதாமுடைய தோல்வி அதுதான் சொல்லுது. ஆதாம போல ஒரு பெரிய ஞானவான் யாரும் இல்லை. ஆதாம போல பரிசுத்தவான் யாரும் இல்லை. ஆதாம போல தேவசாயலை பூரணமா கொண்டவன் பாவம் உள்ள வந்த உடனே அவனுடைய முட்டாள்தனம், அவனுடைய மதியினும் பரிசுத்தமுள்ள கடவுளுக்கு முன்பாக நிற்கிறோன்றத அறியாம கடவுளிடத்துல மீட்புக்காக போகாம கடவுளுக்கு எதிராக தனது சுய முயற்சிகளை செய்கிறவனா இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை. அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, அவனுடைய வாழ்க்கையில நிர்பந்தம் இருக்குது, அவனுடைய மனசு அவனை நிம்மதியாக விடுறதில்லை. இது ஏதோ கடவுள் அறியாத மனிதனுக்கு மாத்திரம் இல்லை, கடவுளை அறிந்தவனுக்கு தான் பிரச்சனை. கடவுளை அறிந்தவனும் வேதத்தை அறிந்தவனும் பாவத்துக்கான விடுதலையை ஆத்ம சந்தோஷத்துக்காக மன திருப்திக்காக அவன் எப்பயுமே இந்த உலகத்தை பற்றி கொண்டே இருப்பான். மற்ற நபரை, படைப்பை, சிற்றின்பங்களை, அத்தி இலைகளை போல பல இலைகளை தேடி ஓடுவான். மரம் தாவி ஓடுவான். ஆண்டவர் ஆதாம தேடி வரும் பொழுது ஒவ்வொரு மரமா தேடி தேடி இப்ப ஒளிகிறான். ஏதேன் தோட்டத்தில் அவன் இல்லை. ஆண்டவர் நீ எங்க இருக்கேன்னு கூப்பிடுறார். அவன் நான் மரத்துல ஒளிஞ்சிருக்கிறேன்றான். எத்தனை இடத்துல அவன் தேடி ஓடி போய் ஒளிகிறான். அதே போலதான் இன்னைக்கு நீங்கள் நானும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தினுடைய விளைவுகளை கொடுக்கிறார். பாவத்தினுடைய விளைவினால குடும்பத்தை சந்தோஷத்தை எடுத்து போறார். பாவத்தினுடைய விடிவினால பொருளாதார பிரச்சனையை கொண்டு வரார். பாவத்தினுடைய விளைவுனால உழைப்ப கஷ்டப்படுத்துறார். பாவத்தினுடைய விளைவுனால நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை கொண்டு தேவன் நம்மளை நெருக்கி போடுகிறவரா, நம்மளை உடைச்சு போடுகிறவரா இருக்கிறார். இந்த முழு படைப்பும் தேவன் பாவத்து நிமித்தமாக நமக்கு கொடுத்த சாபத்துக்கான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறதா இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு நல்லா தொழில் பண்ணிட்டே இருப்பான், திடீர்னு ஒரு பயங்கர லாஸ் ஆயிரும். நல்ல ஆரோக்கியமா இருந்துட்டே இருப்பான், திடீர்னு நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவான். நல்ல மகிழ்ச்சி உள்ள குடும்பமா இருக்கும், திடீர்னு டிவோர்ஸ் ஆகி போயிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமா உள்ளவனா இருப்பான், திடீர்னு ஒரு பெரிய வியாதி. இதெல்லாம் என்ன சொல்லுது? மனித வாழ்க்கையில நடக்கக்கூடிய இந்த இயற்கை பேரழிவு அல்லது கடவுளுடைய அனுமதியோட இந்த படைப்புகள் நம்ம அச்சுறுத்தும் பொழுது, நம்மளை நெருக்கத்துக்கு நேரம் உள்ளாக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்லுது? உன்னை படைத்து ஆளுகை செய்கிற தேவனை தவிர உனக்கு வேற எங்கேயும் மீட்பு இல்லைன்னு சொல்லுது. ஆதாமினுடைய இருதயம் அத்தி இலையை தச்சு அவன் நிம்மதியால ஒளிஞ்சுதான் இருக்கிறான். ஆனாலும் கடவுள்கிட்ட போக மாட்டேன்றான்.
ஐயோ, என்னுடைய என்னுடைய பிரச்சனை கடவுளுக்கும் எனக்குமானது. நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சேனே. ஸோ நான் ஒப்புரவாக வேண்டிய தேவன் தான் அவனுக்கு தெரியுது. ஆனால் அவன் மரத்தை தேடி தான் ஓடுறான். பெரிய ஞானம் உள்ள பரிசுத்தவான், பெரிய தேவ சாயல படைக்கப்பட்ட ஆதாமே படைப்பினிடத்துல மீட்பையும் சமாதானத்தை தேடி ஓடுகிற போல நம்மளும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய நேரம் பாவத்தினால் நம்ம இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் போகும் பொழுது நிறைய நேரம் மனித வழிமுறைகள் மூலமாக காப்பாற்றப்படலாம்னு நினைக்கிறோம். ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா, அல்லது ஒரு 2 மணி நேரம் பைபிள் வாசிச்சுட்டா, அல்லது ஆராதனைக்கு போய் அட்டன் பண்ணிட்டா, காணிக்கை கொடுத்துட்டா, கடவுளுடைய காரியங்களை செய்ய எதையாச்சும் ஒரு கடவுளுடைய பேரை சொல்லி கிரியைகளை முன்வைக்கு யூதர்களுடைய பிரச்சனை அதுதான். பரிசேயனுடைய பிரச்சனை அதுதான். அவன் பாவம் போறதுக்கு என்ன நினைச்சா, நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் நீண்ட ஜெபம் பண்றேன், நான் பாவம் செய்யாம வாழ்றேன், நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறேன், இதெல்லாம் என்னைய பாவத்துல இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சான். இன்னைக்குள்ள கிறிஸ்தவ தான் பண்ணுது. நீங்க சபையெல்லாம் போங்க, சபையெல்லாம் போனா அங்க என்ன சொல்லப்படுகிறது? முதல் பாவமே சொல்லப்படல. எந்த சபையிலையும் பாவம்னு சொல்ல மாட்டேன்றான், பாவின்னு சொல்ல மாட்டேன்றான், பாவத்தை சொல்லாதன்றான். பாவத்தை எதுக்கு சொல்றீங்கன்றான். பாவத்தை சொல்லாதீங்க, வெறும் அன்பையும் இரக்கத்தையும் சொல்லுங்கன்றான். அப்படியே ஒரு வேளை பாவத்தை சொன்னாலும் பாவம் போறதுக்கான வழி என்ன சொல்றான்? முழு இரவு ஜெபத்துக்கு வா, நீ உபவாச கூட்டத்துக்கு வா, நீ எழுப்புதல் கூட்டத்துக்கு வா, நீ ஆவியில நிரம்பு, நீ அபிஷேகம் பெறு, நீ அந்நிய பாஷை பேசு, நீ ஏதாச்சும் கடவுளுக்காக உன்னை அர்ப்பணி, உன்னை இல்ல கடவுளுக்காக முயற்சி பண்ண, உனக்கு விடுதலை கிடைக்கும்ன்றான். ஆனா மனிதனுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலையும் இக்கட்டுகளையும் கொண்டு போய் தான் முடியும். அத்தியலை அவளுடைய நிர்வாணத்தை மூடிச்சா? அத்தியலை நிர்வாணத்தை மூடலை, அவன் பயந்து ஒடுங்கி. அத்தியலையை மூடி கூட எங்கப்பா இருக்கா, நிர்வாணியா இருக்கேன்றான். அவன் அவனுடைய நிர்வாணத்தை மூடிட்டு நான் நிர்வாணியா இருக்கிறேன்றான். அவனுக்கு தெரியுது அவனுடைய முயற்சி வீணா போது. அந்த அத்தி இலையின் மூலமாக நிர்வாணம் மூடப்படல அவனுக்கு தெரியுது. ஆதாமினுடைய சந்தையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு முன்பாக நிர்வாணத்தோட தான் இருக்கிறான். பாவம் என்கிற நிர்வாணத்தோட, பாவம் என்கிற அவமானத்தோட மனுஷன் நாள்தோறும் கடவுளுக்கு முன்னாடி இருக்கிறான். அதனாலதான் அவர் பாவிகள் மேல சினம் கொள்ளுகிற தேவன். பாவிகளுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்த, பாவியினுடைய கிரியைகள் எல்லாம் கடவுளுக்கு முன்பாக அருவருப்பாரு. நீங்களும் நானும் முதல்ல புரிய வேண்டியது, கடவுளுக்கு முன்பாக நீங்களும் நானும் அருவருப்பானவர்கள். ஒரு மனுஷன் இப்ப நிர்வாணத்தோட வந்தானா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? கண்ணை மூடுவோம், அந்த இடத்த விட்டு ஓடுவோம். கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிர்வாணமா இருக்கும்போது பரிசுத்த கடவுள் உங்களை என்னை ஒரு பொழுதும் பார்க்கவோ கேட்கவோ செவி கொடுக்கவோ முடியாது. அது சரியா புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நம்முடைய பாவ நிலையை புரியாம மீட்பினுடைய ஆழத்தை அவசியத்தை ஒரு பொழுது நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இப்ப தேவன் அவர்களுக்கான சாபத்தை நியாய தீர்ப்பை சொல்லும் பொழுது, நீ பூமியில கஷ்டப்படுவ, நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்ப சொல்லுவோம். ஆதாம் எந்த வார்த்தையும் பேச, ஆனவே நாங்கள் நிர்வாணமா இருக்கமே, இதுக்கு தீர்வு என்ன? நாங்கள் நிர்வாணத்தோடய வாழ்ந்து போகணுமான்னு சொல்லி அவன் எதையும் கேட்கல. இந்த நிர்வாணம் போறதுக்கு வேற ஏதாச்சும் ஆடை எங்களுக்கு கொடுங்கன்னு அவன் கேட்கல. அவனுக்கு அது எப்படி போக்கணும், எப்படி சரி செய்யணுன்ற எந்த அறிவும் இல்லை. ஆவிக்குரிய மனிதன், ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு ஆவிக்குரிய மீட்பு தெரியாது, ஆவிக்குரிய விடுதலை ஒரு பொழுதும் தெரியாது. இப்போ தேவனிடத்துல ஆலோசனை கேட்கவோ, தேவனிடத்துல ஜெபிக்கவோ, தேவனிடத்துல எந்த விதமான வேண்டுதலையும் அவர்கள் செய்யலை. கடவுள் நீ நிர்வாணமா இருக்கிற, அதனால நீ போய் ஆடையை உண்டு பண்ண அவரும் சொல்லலை. நிர்வாணத்தை மூடி என் பக்கத்துக்கு வா, நீ வேற ஒரு ஆடையை ட்ரை பண்ணு, வேற மாதிரி ஒரு ஆடை உருவாக்கிட்டு வான்னு சொல்லலை. அல்லது நீயே தோள ஆடைகளை உண்டாக்குன்னு அவரும் சொல்லலை. அவன் செஞ்சிருப்பான். நீ தோள ஆடையை உண்டாக்குன்னு சொன்னா அவனுக்கு செய்ய தெரியாதா? அவனுக்கு எல்லா பலமும் எல்லா ஞானமும் இருக்கான. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோள ஆடைகளை அவர் உண்டாக்குனார். தேவன் தமது சொந்த கரத்தை பயன்படுத்தி அவனுக்காக ஆடைகளை உண்டு பண்ணுகிறார். எந்த கரத்தால மனிதனை படைச்சாரோ, எந்த கரத்தால அவனுக்கு ஏதேனும் உண்டாக்குனாரோ, அதே கரத்தால அவனுடைய நிர்வாணத்தை போக்குவதற்கான ஆடைகளையும் தேவன் உண்டு பண்ணுகிறார். அவனுக்கு தெரியாது அவனுடைய நிர்வாணத்தை எப்படி மறைக்கணும். உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு எனக்கு தெரியாது. உங்களுடைய ஆத்ம சந்தோஷம் உங்களுக்கு எனக்கு தெரியாது.
உங்களுடைய இருதயத்தினுடைய மகிழ்ச்சிக்கான வழி என்னன்னு தெரியாத தேவன் கிருபையாக பரிசாக கொடுக்கணும். இப்ப அதான் ஆதாமுக்கு அவர் அங்க செய்கிறார். அவர் தோளாடைகளை உடுத்தி ஆதாமு கொடுக்கிறார் என்பது அது தேவனது கிருபையின் பரிசு. அவர் மனமு வந்து வாலண்டியரா அவர்களுடைய பாதுகாப்புக்கான ஆடைகளை அவர் கொடுக்கிறார். நீ நிர்வாணம் இல்லாம பாதுகாப்பு உள்ளவனா இருக்கிறதுக்கு உனக்கு தோளாடைகள் அவசியம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். கடவுளுடைய சமூகத்துக்கு அவன் வரும்பொழுது நிர்வாணமா வரக்கூடாதானே, அவன் எப்பொழுதுமே ஆடையோட வரணும். அந்த பாவத்தினுடைய வீழ்ச்சி தான் நீங்கள் நான் எல்லாரும் ஆடைகளை உடுத்தி இருக்கிறோம். ஆடை உடுத்திருக்கிறது எதை காட்டுதுன்னு சொன்னா நம்ம நிர்வாணின்னு காட்டுது, நம்ம மறைத்து வாழுகிறவர்கள்னு காட்டுது, நம்ம கடவுளுக்கு முன்பாக மறைந்து போகிறவர்கள் என்பதை காட்டுது. இப்ப தேவ ஜனங்கள் தேவனிடத்துல வருவதற்கான வழிகளை தேவன் மட்டும்தான் தீர்மானிக்கிறவரா இருக்கிறார். ஏன் இந்த தோளாடைகள் உடுத்துறார்? இப்போ தோளாடைகள் உடுத்ததின் மூலமா ஆதாமுக்கு அவங்க வேணும்னு சொல்ல, அவங்க ரிஜெக்ட் பண்ணலை, இல்லை நாங்கள் இப்படியே இருந்துக்கோலாம் சொல்லலை. இந்த தோளாடைகளை உடுத்துக்கிறத அவங்க பெற்றுக்கொள்ளுகிறாங்க. இந்த பெற்றுக்கொள்ளுகிறது என்னன்னா, தேவன் ஒருத்தர் தான் நிர்வாணத்தை மூட முடியும். தேவனது மீட்பின் திட்டத்தையும் தேவனது மீட்பின் காரியங்கள் மீதான அவர்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. அந்த ஆடைகளை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் வாக்கு பண்ணி அந்த மேசியா விசுவாசிக்கிறான். ஸ்திரீக்கு உனக்கும் பகை உண்டாக்குமே, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுகால நசுக்குவார் என்ற வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில தேவன் அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பையோ, அவனுக்கு வேண்டிய மன அமைதியையும், அவனுக்கு வேண்டிய மானத்தையும் எல்லாத்தையும் தேவன் அங்கு ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்பப்பெல்லாம் இந்த தோளாடையை அவன் உடுத்தி போயிட்டு இருக்கிறானோ அவன் என்ன காட்டுறான்? நான் தேவனது கிருபையை பெற்றவன், நான் தேவனது கிருபையின் பரிசு பெற்றவன், தேவனது வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்ட ஒரு மனுஷன், தேவனது வார்த்தையினால் என்னுடைய மானம் காக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையினால் எனது நிர்வாணம் மூடப்பட்டிருக்கிறது, தேவனது வார்த்தையினால் இந்த ஜீவனுள்ள பூமியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துறான். அவன் இந்த பூமியில ஞானமா இனி தேவனது கோபத்தையும் சாபத்தையும் அவன் சுதந்திரிக்காம இருக்கணும்னு சொன்னா அவன் தோல் ஆடைகளை உடுத்தி கொண்டு வாழ்வது அவசியம். இனி அவன் எக்காலத்துல நிர்வாணமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தேவன் அதை உடுத்துகிறார். முதல்ல இந்த பகுதி நமக்கு என்ன சொல்கிறது? மீட்பு என்பது எப்பொழுதும் தேவனது கிருபையின் பரிசு. கடவுளுடைய சமூகத்துல ரட்சிப்பு என்பது ஒரு பொழுது நீங்கள் நானும் உங்களுடைய என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு உங்களுடைய கருத்துல இல்லை. உங்களுடைய சந்தோஷத்துக்கான தீர்வு நீங்கள் நானும் செய்யற முயற்சிகள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதிக்கான தீர்வு, ஆவிக்குரிய சமாதானம், மன்னிப்பு, ஆரோக்கியம், எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி கடவுளுடைய சுத்தமான கிருபை உங்களுக்கு எனக்கு அவசியம். நீங்கள் நானும் கேட்கறனால, நீங்கள் நானும் ஜெபிக்கிறனால, நீங்கள் நானும் புலம்புறனால, நீங்கள் நான் அதை குடிச்சு பிரயாசப்படுறதுனால ஒரு பொழுதும் தீராது. நீங்க எவ்வளவு தலைகீழ நின்னாலும் உங்க பிரச்சனை தீராது. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு உழைச்சாலும், எவ்வளவு ஞானமா இந்த பூமியில வாழ்ந்தாலும், எவ்வளவு சுய முயற்சிகளை செஞ்சாலும் பாவத்துக்கு போக்கக்கூடிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருபோதும் பெற முடியாது. ஆனால் மனுஷனுடைய சொந்த இருதயம் அவனை சொந்தமாவே அவனை வஞ்சிக்கிறதா, அவனை ஏமாற்றுகிறதா? நீ ஏதாச்சும் செய், நீ ஏதாச்சும் முயற்சி பண்ணு, நீ ஏதாச்சும் செயல்படுத்து, ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு பிரச்சனையை தீர், இப்படி போ அப்படி போ, இந்த மாதிரி செயல்படி. பிசாசு எப்பயுமே கடவுள்கிட்ட போக மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம போக வைப்பான். கடவுளிடத்துல இறக்கத்துக்காக கெஞ்சாம மற்ற எல்லா வழிகளையும் செய்ய வைக்கிறது தான் பிசாசோட. மனித வார்த்தைகள், மனித உபதேசங்கள், மனித ஆலோசனைகள், மனித சூழ்நிலைகள் எல்லாம் ஆபத்தானது. இந்த ஆடை பிரதானமா என்ன சொல்கிறதுனா, தேவன் ஒருத்தர் தான் உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு, தேவன் ஒருத்தர் தான் உங்களுக்கு எனக்கு மீட்பு, தேவன் ஒருத்தர் தான் உங்களை என்னையும் மூடக்கூடியவர், பாவத்தை மறைக்கக்கூடியவர், பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர், இருதயத்துக்கு சமாதானத்தை தரக்கூடியவர். அவரது கிருபையும் இரக்கமும் நமக்கு அவசியம். அவருடைய சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அது எப்படி சொல்லப்படுகிறது? இங்க மூடப்படுது, இங்க மறைக்கப்படுகிறது.
எண்ணாமல் ஆக்கப்படுங்க. தேவன் அதை செய்கிறார். எப்படி செய்கிறார்? சிலுவையின் மூலமா தான் செய்கிறார். இந்த தோளாடைகள் எதை காட்டுகிறது? வர இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய நிர்வாணத்தை காட்டுகிறது. கிறிஸ்துவினுடைய நிர்வாணமான மரணத்தின் மூலமாக தான் உங்களுடைய என்னுடைய நீதி நாடைகளை கொடுக்கிறார். சிலுவை இல்லாம உங்களுக்கு எனக்கும் மீட்பு இல்லை. சிலுவை மரணம் இல்லாம உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பினுடைய எந்த கிருபையும். இங்க ஒரு ஆடு வெட்டப்பட்டு நிர்வாணம் மூடப்படுகிறது. ஆனா உங்களுடைய என்னுடைய பாவத்தை போக்குவதற்கு ஆடு வெட்டப்படல. தேவன் கிருபையின் பரிசா அவர் தோளாடைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, கிருபையின் பரிசா அவர் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் கடவுள் கொடுத்த மிகச்சிறந்த உன்னதமான பரிசு, மகிமை பொருந்திய வல்லமை படைத்த தமது நேச குமாரனை உங்களுக்கு எனக்காக அந்த பூமியில பாவ மாம்ச சாயலாக்கி அவர் இந்த உலகத்துல அனுப்பி நீங்கள் நான் பட வேண்டிய நிந்தைகளை அவர் மேல சுமத்தி அவரை அலங்கோலமாக்கி அவரை கொன்று புதைத்து அவருடைய இரத்தத்தின் மூலமா உங்களுக்கு எனக்கு அதை நம்பி அதை பற்றி கொண்டு தேவ சமூகத்துக்கு முன்பாக நீங்க நிர்வாணமானவர்களும் குற்றுயிரும் குலையுருமா இருக்கிறவர்களும் பாதுகாப்பற்றவர்களும் நிம்மதியற்றவர்களும் இருதய மகிழ்ச்சியா இல்ல, இருதயம் தோத்து போகுது, என் உழைப்பு தோத்து போகுது, என் வேலை தோத்து போகுது, என்னுடைய குடும்பம் தோத்து போகுது, நான் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா செயல்களும் நிர்பந்தத்துல போய் முடியுது ஆண்டவரே, உங்களுடைய கிருபையால எனக்கு இறங்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் நமது இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது அந்த வசனத்தில் நம்ம அங்க என்ன பார்க்கிறோம்? அவர் தோளாடைகளை உண்டாக்கி அப்படின்னு சொல்லும்போது எப்படி உண்டாக்குனார்? எப்படி அங்க தோளாடை உண்டாக்கப்பட்டது? அங்க கட்டாயமாக ஒரு ஆடு கொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆடு ரத்தம் சிந்தப்பட்டு முதலமாக பைபிள்ல முதல் கொலையை கடவுள் தான் செய்யறார். கடவுளுடைய கரத்திலிருந்து முதல் ரத்தம் சிந்தப்படுகிறது. கடவுளுடைய கரத்திலிருந்து ஒரு உயிர் துண்டாடப்படுகிறது. ஒரு உயிர் கழுத்து வெட்டப்படுகிறது, தலை வெட்டப்பட்டு முழுமையாக ரத்தம் சிந்தப்பட்டு முதல்ல ஒரு கொலை ஆதாம் ஏவாளும் கண்ணெதிர பார்க்கிறாங்க. அவளும் சாக வேண்டிய கொல்லப்பட வேண்டிய அந்த இடத்துல தேவன் தனது கோபத்தை அந்த ஆட்டின் மேல் அடையாளமா செலுத்தி அந்த ஆடை வெட்டி அந்த ஆடை ரத்தம் சிந்தி அந்த ஆட்டுடைய தோலை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. நீ கடவுள்கிட்ட இனி வரவும் சொன்னா என் கோபத்தை நீ புரியணும். உன் பாவத்தின் மீதான எனது கோபமும் அந்த பாவத்தின் நிவர்த்தியான பலிகளையும் நீ உணராம என்கிட்ட வரக்கூடாது. உன் பாவம் என்ன செய்திருக்குதுன்றதை உணராம நீ என்கிட்ட வரக்கூடாது. உன் பாவம் எவ்வளோ ஆபத்தானதுன்றதை உணராம நீ என்கிட்ட வரக்கூடாது. உன் பாவம் எவ்வளோ பெரிய உயிரை கொண்டிருக்கிறது, எவ்வளோ பெரிய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உன் பாவம் எவ்வளவு ஆபத்தானதுன்றதை நீ உணராம ஒரு பொழுதும் என் சமூகத்துல வரக்கூடாதுன்றத அந்த பலியின் மூலமா தேவன் காட்டுகிறார். இதனால நம்ம 4ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் இதான் சொல்லுது. அதிகாரம் 4:2 வாசிங்க. நாலாவது வசனத்தை வாசிங்க. இப்ப நான் கடவுளை இதுக்கப்புறம் அவனுக்கு ஓய்வு நாள் இல்லையா? கடவுள் தான் ஓய்வு நாளை ஏற்படுத்தி அவனை ஆராதிக்க வச்சிருக்கிறார். அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஏதேன்ல ஓய்வு நாள் அனுசரிச்சான். பாவம் பண்ணதுக்கு அப்புறமும் அவன் ஓய்வு நாள் அனுசரிச்சான். பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும் வாரந்தோறும் கடவுளுடைய சமூகத்துல அவன் போனான். எப்படி போனான்? தோளாடைகளோட போனான். எப்படி போனான்? பலிகளோட போனான். அதனாலதான் தன்னுடைய பிள்ளைகளை ஆபேல் ஆடுகளை மேய்க்க வச்சான். ஆடுகளை ஏன் ஆபேல் மேய்ச்சான்? சாப்பாட்டுக்கு உணவுக்காக இல்ல, அவங்களுக்கு ஆகாரம் அன்னைக்கு பசும்புல்லு பயிர் வகைகள் தான். அப்ப ஆபேல் ஆடுகளை மேய்ப்பதற்கான காரணம் கடவுளுடைய சமூகத்துல பலிகளோட போகணும். கடவுளுடைய சமூகத்துல ஆட பலி செலுத்தி ரத்தம் சிந்தப்பட்டுதான் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் ஓய்வு நாளை ஆராதிக்க போகும் பொழுது ஆதாமும் ஏவாலும் ஆபேல் காயினும் அந்த ஆராதனைக்கு போகும் பொழுது அந்த ஆட்டை கொண்டு போறான். கடவுளுக்கு முன்பாக பாவத்தை உணர்ந்து பாவத்தின் மீதான தேவ கோபத்தை உணர்ந்து அங்க ஆடை வெட்டுறான். அந்த இடத்துல ஆதாம்னா ஒரு ஆசாரியனை ஆடை வெட்டியிருக்க முடியும். ஆடை வெட்டி ரத்தம் சிந்தி தேவ சமூகத்துக்கு முன்பாக அந்த ஆட்டுடைய தோளாடைகளை உடுத்தி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தோளாடைகளை உடுத்திருப்பான். இப்ப ஆபேலும் காயினும் அதே ஆராதனைக்கு போறாங்க. அதனாலதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகள் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
எப்படி ஆராதனை நடக்குது? முதல் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் ஆராதனை ஆபேல் காயின் மூலமாக நடக்கும் பொழுது தேவன் யார் சொன்ன ஆபேலுக்கு நீ ஆட்டை வெட்டிட்டு கொண்டு போகணும், ஆட்டினுடைய தலை ஈற்றுக்களை நீ கடவுளுக்கு கொண்டு போகணும் யார் சொன்னது? தேவன் சொல்லி கொடுத்திய வழிமுறை. அதுதான் ஆதாம் ஏவாளுக்கு. ஸோ இது ஏதோ ஒரு நாள் நடந்த சம்பவம் இல்லை. நீண்ட காலமா ஆதாமும் ஏவாளும் குடும்பமா நீண்ட காலமா ஆடை வெட்டி பலி செலுத்தி ஆராய்ச்சிருக்கிறாங்க. நீண்ட காலமா ரத்தம் சிந்தப்பட்டு கடவுளுடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் ஆடு வெட்டப்பட்டு தோளாடைகள் ஒரே தோளாடை வருஷம்லாம் மாட்டிட்டு வந்திருப்பானா? ஒவ்வொரு முறையும் ஆடை வெட்டும் பொழுது அந்த தோளாடைகளை அவன் நிர்வாணத்தை மூடும்படியாக பயன்படுத்துறான். பழைய தோளாடைகளை கலந்து கொண்டு புதிய தோளாடைகளை உடுத்துறான். இதுதான் அவனுடைய பிள்ளைகள் ஆராதனையில போகும்பொழுது செய்யறான். காயின் அந்த வழிமுறையை விட்டு விலகிறான். அந்த வழிமுறை காயினுக்கு பிடிக்கல. எதுக்கு நான் அப்படி ஒரு ஆட்டை போய் கொண்டுகிட்டு ரத்தத்தோட போகணும்னு நினைச்சான். தேவன் அவனை நிராகரிச்சார். ஆபேல் அந்த பலிகளை அங்கீகரித்து கடவுளுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது அவருடைய கோபம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, பாவத்து நிமித்தமாக அவர் தரக்கூடிய பலி அவசியன்றதை உணர்ந்து ஆட்டைய ரத்தத்தையும் கொண்டு போனான். தேவன் அந்த ஆராதனையை அங்கீகரிச்சார். அந்த ஆராதனையினுடைய சுகந்த வாசனை தேவன் அங்கீகரிச்சாங்க. பாருங்க. அப்ப ஆதாமும் ஏவாளும் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? நீ கடவுளுடைய வாக்குத்தத்தை பற்றிக்கொள். கட்டாயமாக இந்த பாவம் போறதுக்கு ஸ்ரீ வித்தியாக ஒரு மேசியா வரப்போறார். அந்த மேசியாவினுடைய மரணத்துக்கான அடையாளம் இங்க ஆடு வெட்டப்படுகிறது. இந்த பலி இல்லாமல் நீ அவருடைய சமூகத்துக்கு போக முடியாது. அவர் தான் நம்மை பாதுகாக்கவரும் போஷிக்கிறவரும் நிர்வாணத்தை மூடுகிறவருமாக இருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம திரும்ப எங்க பார்க்கிறோம்? நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நோவா 8:20 வாசிங்க. நோவா 8:20. ஆதியாகமம் 8:20. சாரி, ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல முறைகளிலும் சுத்தமான சகல மரங்களிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் சகல முறையாக பலியிட்டார். இப்ப இந்த பலிகள் தொடர்கிறதுன்றதை பார்க்கிறோம். நோவாக்கு யார் சொல்லி கொடுத்தா பலி செலுத்தணும்? ஆபிரகாமினுடைய ஆதாமினுடைய சந்ததி, ஆதாமினுடைய சந்ததி, ஆபேலுடைய சந்ததி, ஆபேலுக்கு அப்புறம் சேர்த்து வர்றான். அவங்க எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறாங்க. எப்படி தொழுது கொள்ளுகிறாங்க? கடவுளுடைய சமூகத்துக்கு அவர்கள் தொழுது கொள்ள போகும் பொழுதெல்லாம் அங்க பலிபீடம் இருக்குது, பலி இருக்குது. அதனாலதான் நோவா வெள்ளத்தினால கடவுள் அழித்து அந்த மீட்பை கொடுத்ததுக்கு அப்புறம் நோவா அங்க என்ன செய்யறான்? அவன் சுத்தமான மிருகங்களை கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இங்கதான் முதல்ல தகன பலி என்ற வார்த்தையை பார்க்கணும். எப்படி அதை நோவா செஞ்சான்? தேவனது கோபம் அந்த வெள்ளத்தின் மேல, முழு உலகத்துக்கு தேவன் வெள்ளத்தை அனுப்பி அதை அழிச்சு போட்டு நோவாவை மீட்டார். அந்த கோபத்தினுடைய நிறைவேறுதலா கடவுளுடைய சமூகத்துல நோவா பலிபீடத்தை கட்டி தகன பலியிட்டு அவர் ஆராய்ந்த கர்த்தர் அந்த பலியினுடைய சுகந்த வாசனையை முகர்ந்தார் என்பதை 21வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப நோவா கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தை பற்றுக்கொண்டு விசுவாசித்தவனா அந்த பலியை செலுத்தினான். ஒவ்வொரு ஆதாமினுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? பலி செலுத்தும் பொழுது நாங்கள் குற்றவாளிகள், நாங்கள் நிர்வாணிகள், நாங்கள் நிர்பந்தமானவர்கள், நாங்கள் தேவ கோபத்துக்கு ஆளானவர்கள், எங்கள் மீது தேவனது கோபமும் சாபமும் இருக்கிறது, தேவனது கிருபையை பற்றி கொண்டு வாழக்கூடிய மக்கள், தேவனது வாக்குத்தத்தை பற்றி விசுவாசிக்கிற மக்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் பலி செலுத்தும் போது அவங்க சொல்றாங்க. அதான் நோவா நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து அடுத்து எங்க பார்க்கிறோம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12:7-8 வசனம். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயின் கிழக்காகவும் இருக்க கூடாது கொண்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கொண்டார். அப்ப ஆபிரகாம் தேவன் சொன்னாரா நீ எனக்கு பலிபீடம் கட்டு, எனக்கு பலி செலுத்த அவன் சொன்னாரா? அவன் சொல்லவே இல்லை. அவன் அழைச்சிதான் வர்றாரு. அப்ப அவன் அதை எங்க கற்றுக்கொள்ளுகிறான்?
அவர்கள் சந்ததி சந்ததியா கடவுளுடைய சமூகத்துக்கு நீ போகும் பொழுது நீ பலிகளோட போகணும். நீ கடவுளுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது உன்னுடைய ஆராதனை பலிபிடமும் பலியும் இல்லாம இருக்கக்கூடாதுன்றதை அவன் கத்துக்கிறான். அதனாலதான் அவன் அந்த காலம்ல அவன் எங்கெங்கெல்லாம் போறான், அவன் போற இடத்தெல்லாம் முதல்ல வீடு கட்டுறானா இல்லையோ, அவன் வீடு கட்டல எங்கேயுமே. அவன் போற எல்லா இடத்துலையும் பலிபீடத்தை கட்டி வச்சுட்டான். அவன் போன எல்லா இடத்துலையும் பலிபீடத்தையும் பலிகளையும் அவன் சொல்றான். ஏன்? நான் உயிர் வாழணும், நான் ஜீவன் பெறணும், நான் பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா கடவுளுக்கு முன்பாக என்னுடைய பாவம் மூடப்படணும், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் கடவுளுக்கு முன்பாக மறைக்கப்படணுன்றதுக்காக ஒவ்வொரு முறையும் அவர்கள் பலியை செலுத்தினார்கள்ன்றதை பார்க்கிறோம். இதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு பலியை நம்ம ஆதியாகமம் 22:2 பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:2 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போ. மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் வலைகள் ஒப்பித்தேன். அவனை தகனபலியாக பலியிடு என்றார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மிருகங்கள் பலியிட்டு மிருகங்கள் அவர்களுடைய பாவ நிலையையும் அவர்களுக்கான மீட்பையும் சொல்லிச்சு. இங்க தேவன் முதல்ல உன் நேசகுமாரனை, உன் ஏக புத்திரனை நீ மோரியா தேசத்துக்கு போய் அங்க எனக்காக தகன பலியாக பலின்னு சொல்றார். இவ்வளவு நாள் பாவத்து நிமித்தம் மிருகத்தை பலியிட்ட மனுஷன் இப்ப முதலாக தனது ஜீவனை பலியிடும்படியா, தான் உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடிய குமாரனை பலியிடும்படியா தேவன் கேட்கிறார். ஆபிரகாமினுடைய கீழ்ப்படியாம, ஆபிரகாமினுடைய பலவீனம், ஆபிரகாமினுடைய விசுவாச பரீட்சை, உண்மையாகவே இந்த வாக்கு தத்துவத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குதா? அவன் அழைச்சி சொல்றாரு, நான் உனக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன் ஜனத்தை பெருக பண்ணுவேன், பூமி முழுவதும் அவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றான். விசுவாசிச்சானா? அவன் அந்த வாக்குத்தத்தை பற்றி கொள்ளக்கூடிய மனமற்றவனா போனான். அவனுடைய விசுவாசம் பலவீனப்பட்டதும் சந்தேகப்பட்டதும் அதெல்லாம் இல்லை. இதை மட்டும் நான் செய்யணுன்ற அவசியம் இல்லை, நான் என்னுடைய சொந்த வழிகளையும் கை கொள்றேன். அதனாலதான் சாரா நீ ஆகார கல்யாணம் பண்ணுன்றப்ப கடவுளுடைய வாக்குத்தத்தை பற்றி கொள்ள முடியல. அவன் அந்த பலிகளை கடமைக்காக செய்து அந்த பலிகளுடைய அர்த்தத்தை மறந்துட்டான். அவன் பலிபீடத்தையும் பலியையும் கட்டுறான். ஆனா உண்மையான விசுவாசம் அவனுக்குள்ளாக தள்ளாடப்படுகிறது. ஆழமா நிதர்சனமா கடவுளுடைய வழிகள் மட்டும்தான் விடுதலைன்றதை நம்ப முடியல, கடவுளுடைய வாக்குத்தத்தை மட்டும்தான் சந்தோஷத்தை நம்ப முடியல. சுய வழிகளை மேற்கொண்டு போது அந்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. உன்னுடைய சுய வழியா என்னுடைய வாக்குத்தத்தமா? என்னுடைய வாக்குத்தத்தை நீ பற்றி கொண்டவனா இருந்தன்னு சொன்னா, நீ வாக்குத்தத்தை பற்றி கொண்டவனால உனக்கு ஈசாக்க கொடுக்கல, எனது கிருபையின் பரிசாக நான் உனக்கு ஈசாக்க கொடுத்தேன். நீ சந்தேகப்பட்ட, நீ என்னை முழுமையா பின்பற்றலை, நீ விசுவாசத்துல பலவீனப்பட்டவனா போல, நான் கிருபையாக அவனை கொடுத்தவன். இப்ப நீ என்ன பண்ண? அவனை எனக்காக பலியிடுன. உன்னுடைய உண்மையான வீழ்ச்சியையும் உன்னோட பாவ நிலையையும் என் வார்த்தையின் மீதான விசுவாசத்தையும் நீ பற்றி கொண்டிருக்கிற அலையாண்டதை பார்த்துரும். நீ ரெண்டுல ஒரு பக்கம் தான் நடக்கணும். நீ ஓ வழியில என் வழியில் நடக்கக்கூடாது. நீ உலகத்துக்கு எனக்கு சேர்ந்து வாழ முடியாது. நீ உன் மனைவி பேச்சை கேட்டு என் பேச்சையும் கேட்டு வாழ முடியாது. நீ ரெண்டு பக்கம் நடக்கூடாது. நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரே ஒரு வழி. நீ நானா உன்னுடைய சொந்த வழியா முயற்சி பண்றதுதான் உன் மகனை பலியிடுன்றார். என் வார்த்தையை நீ முழுமையாக விசுவாசிக்கணும். அதனுடைய விளைவுகளை எதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன அதனுடைய வழிகளை ஏற்றுக்கணும். என் வாக்குத்தத்தை பற்றி கொள்ளும் பொழுது உனக்கு சோதனை, உனக்கு வலி, உனக்கு துக்கம், உனக்கு பலவீனம், உனக்கு எல்லாம் இருக்கும். ஆனாலும் நீ அதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும்ன்றார். அதான் அந்த சோதனை. ஆபிரகாம் கேள்வி கேட்கல. ஆபிரகாம் என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க, நான் எப்படி என் மகனை கொடுக்கலாம், அவனை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவன் விசுவாசித்து அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளலை. அவன் கடவுளுக்கு உண்மையா இருந்து ஈசாக்கை பெற்றுக்கொள்ளலை. அவன் துரோகியா இருந்து அயோக்கியனா இருந்து கடவுளுடைய வாக்குத்தை பூரணமாக பற்றிக்கொள்ள முடியாத நிலையில ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். அதனால அந்த ஈசாக்கு கடவுளுடைய கிருபையின் பரிசு அவனுக்கு தெரியும். ஈசாக்கு தனக்கு சொந்தமானவன் இல்லைன்னு தெரியும். ஈசாக்கு தனது பலத்தினால பெற்றவன் இல்லைன்னு தெரியும். ஈசாக்கு தனது சுய வழிகளால பெற்றவல்லன்னு தெரியும். அது கடவுளுடைய கிருபையின் ஈவு. அதனால அவன் கொடுப்பதற்கும் இழப்பதற்கும் தகன பலியாக ஒப்பு கொடுப்பதற்கான தயாரானான். தேவனது இரக்கம் அந்த ஈசாக்க ஆபிரகாம் கொல்ல விடல. அவர் ஈசாக்கு பதிலாக தேவன் மறுபடியும் ஒரு ஆட்டை தான் கொடுக்கிறார்.
அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை நிறைந்தவர். அவன் எப்போ அந்த விசுவாசத்துல உறுதியா, இனிமேல் எனக்கு எந்த வழியும் இல்லை, கடவுளுடைய பாதமும் கடவுளுடைய வாக்குத்தத்தம் மட்டும்தான் என்னுடைய ஒரே வழி, இந்த வாக்குத்தத்தின் பிள்ளையையும் என்னுடைய சந்ததியும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு அங்கே இருக்கும் பொழுது தேவன் ஈசாக்கை மீட்டெடுத்து அங்கே வேற ஒரு ஆட்டை பலி கொடுத்து நம்ம பார்க்கணும். இதன் அடிப்படையில் தான் ஈசாக்கும் பலி செலுத்தினான். இதன் அடிப்படையில் தான் யாக்கோபும் பலி செலுத்தினா, பலிபடத்தை காட்டினான். அப்ப வேதம் முழுவதும் இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல தேவன் அந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பலியை ஏற்படுத்தி தோளாடைகளை உடுத்தினது தொடர்ச்சியாக சந்ததி சந்ததியாக தேவன் அவர்கள் கொடுத்த கிருபையின் வழிமுறையாக இருக்கிறதுன்றதை பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் படைத்தவராக மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேண்டிய பலிகளை அவர் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவன் ஆட்டை பலியிடும் பொழுது அவனுடைய சொந்த ஆடு கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவன் பலிபீடத்துல ஒரு மிருகத்தை பலியிடும் பொழுது அது கடவுளுடைய கிருபையின் ஈவு. தேவன் அவனுக்கு விளைய வச்சு தேவன் அவனுக்கு அந்த ஆட்டையும் மாட்டையும் கிருபையாக கொடுக்கிறார். ஆதாமாக்கா இருந்தாலும் ஆபிரகாமாக்கா இருந்தாலும் ஈசாக்கு யாக்கோபுக்கு இருந்தாலும் தான் தேவன் செய்கிறார். இதான் நம்ம யோபுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. யோபு 1:5. யோபு அவருடைய பிள்ளைகள் எப்பெல்லாம் அவனுடைய வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு விருந்து கொடுக்கறது மாத்திரமல்ல, அவர்கள் நிச்சயமாக பாவிகளாக தேவனுக்கு எதிராக பாவம் செய்திருப்பார்கள் என்பதை அறிந்து அவன் அவங்க எல்லாருடைய இலக்கத்தின் பணி சர்வாக தகன பலியை தொடர்ந்து செலுத்துகிறவனாக இருந்தான். யார் சொல்லி கொடுத்தான்? ஆதாம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், ஆதாமினுடைய சந்ததி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், ஆபிரகாமினுடைய சந்ததி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை யோபு அறிந்திருக்கிறான். யோபுக்கு தெரியுது கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக பலி இல்லாம, கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக பாவம் மூடப்படாம கடவுள்கிட்ட சமாதானத்தை பெற முடியாது. பாவம் மூடப்படாம கடவுள்கிட்ட சந்தோஷத்தை பெற முடியாது. பாவம் மூடப்படாம கடவுளுடைய கரத்திலிருந்து எந்த நன்மையும் பெற முடியாது என்பதை அறிந்து தினந்தோறும் தேவன் தனது பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிக்கணும். தினந்தோறும் தேவன் தன்னுடைய பாவத்தை மன்னிக்கொன்றதுக்காக தினந்தோறும் பலிகளை செலுத்தி கொண்டவன். அதனாலதான் அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான். அவன் ரொம்ப யோக்கியமா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அவன் வாழல. அவன் வாக்குத்தத்தை பற்றி கொண்டு விசுவாசித்தவனாக இருந்தனாலதான் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், அவன் பலிகளை செலுத்தி கிருபையை பெற்றுக் கொண்டவனாக இருந்தனாலதான் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான் அப்படின்றத பார்க்கிறோம். தேவன் திரும்ப இஸ்ரவேல் மக்களை கூட்டிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கட்டளையா கொடுக்கிறார். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1-7. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1-7 வாசி. மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை எடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையாய் இருந்து எடுக்கப்பட்ட சர்வாத தகவல்களையானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சன்னதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆதரிப்பு கூடாத வாசலிலே கொண்டு வந்து அது தன் பாவ நிறுத்திக்கு அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசாரிப்பு கூடாத வாசலில் இருந்த பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கிறார்கள். பின்பு அவன் அந்த சர்வாத தகனபலியை தோலுவிட்டு அதை சந்து சந்தாக துண்டிக்கிறான். அப்பொழுது
அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினி மேல் கட்டைகளை அடுக்கி. இப்போ இதில் என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி அவங்க எல்லா இஷ்டத்திலையும் பலிபீடத்தை உண்டாக்குனாங்க, யார் வேணாலும் பலியை செலுத்தினாங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் அழைக்கும் பொழுது, நீ இனிமேல் பலியை எங்கேயும் செலுத்த முடியாது, நீ பலியை ஆசரிப்பு கூடாரத்துல மட்டும்தான் செலுத்தணும், அதுவும் பலியை ஆசாரியன் மூலமா மட்டும்தான் செலுத்தணும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நீதி பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த மீட்பினுடைய மகிமையை, அந்த விசுவாசத்தினுடைய வார்த்தையை அவர்களுக்கு தொடர்ந்து உறுதிப்படுத்துறார். அந்த பலியினுடைய அவசியத்தை அவங்க சரியா புரியறதுக்காக இந்த முழு இஸ்ரவேலர்களும் கானான சுதந்திரிக்கணும்னு சொன்னா அவங்க மத்தியில ஆசரிப்பு கூடாரம் தேவை. அந்த 12 கோத்திரத்துக்கு நடுவுல தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். பாக்கி உள்ள கோத்திரங்கள்ல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி தான் அவங்க வனாந்திரத்திலையும் எருசலேம்லையும் வாசம் பண்ணுவாங்க. ஏன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்தார்னு சொன்னா, இங்க அவர்களுக்கு அந்த பலி என்பது இனிமேல் மத்தியஸ்தன் இல்லாம உனக்கு ரட்சிப்பு கிடையாது. மத்தியஸ்தனாகிய ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துல வந்து அந்த இரத்தத்தை சிந்தாம, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இரத்தத்தை தெளிக்காம உங்களுக்கு இனிமேல் ஒரு பொழுது மீட்பு கிடையாதுன்றது சொன்னார். அவர்களை அந்த கிறிஸ்துவினுடைய மீட்புக்கு நேரம் நடத்துவதில் தேவன் தொடர்ந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்தார். பலி தேவன் சொன்னாரு, இப்ப அந்த பலியை செலுத்தக்கூடிய ஆசாரியன் உனக்கு தேவை. அதனால ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே எந்த பலியும் அங்கீகரிக்கப்படுறதில்லை. ஆசாரியன் இல்லாம செய்யக்கூடிய எந்த பலியையும் தேவன் நிராகரிக்கிறார்ன்றதை பார்க்கிறோம். அப்ப மத்தியஸ்த பணியினுடைய அவசியத்தையும் பலியினுடைய அவசியத்தையும் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தார். இது யாத்திராகமம் 26:14. யாத்திராகமம் 26:14 வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு முறையை சொல்லும் பொழுது, அந்த ஆசரிப்பு கூடாரம் மேல் தட்டு முழுவதுமாக ஆட்டுத்தோலால மூடப்பட்டிருக்கணும்னு சொல்றார். அதனுடைய தொங்கு திரைகள் எல்லாம் பெரும்பாலும் ஆட்டுத்தோலாக, தோல் உடைகளாக, வஸ்திரமாக இருக்கும்னு சொல்றார். ஏன் அப்படி தேவன் அங்க சொல்றார்? ஆதாமினுடைய நிர்வாணத்தை அந்த ஆட்டுத்தோலால மூடிய தேவன் இந்த ஆசரிப்பு கூடார ஆராதனையத்தில் அதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறவராக இருக்கிறார். நீ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் நீ வர்றியோ அப்பெல்லாம் உன் பாவம் மூடப்படணும். அதுக்கு உனக்கு ஒரு ஆசாரியன் தேவை, அதுக்கு ஒரு பலி தேவை. அந்த பலி என்னுடைய வழிமுறைகள் இருக்கணும்னு சொல்றார். அப்ப கடவுளுடைய மீட்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுது? என் பிரச்சனை எப்படி போகும்? என் வாழ்க்கையினுடைய துக்கம் எப்படி போகும்? என்னுடைய பாவ மன்னிப்பு எப்படி நடைபெறும்? கடவுள் எப்படி என்னுடைய பாவத்தை மூட முடியும்னா, நீங்கள் நான் எதிர்பார்க்கக்கூடிய நேரம், நீங்கள் நான் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை, நீங்கள் நான் எதிர்பார்க்கக்கூடிய வழிமுறைகளை அல்ல. மீட்பு கடவுளுடைய வழிமுறைகளை மட்டும்தான் நடைபெறும். கடவுள் அவர்களுக்கான மீட்பினுடைய வழிமுறைகளை, அவருடைய வழிகளை மட்டும்தான் செயல்படுத்துறார். எங்க பலி செலுத்தணும், எப்படி பலி செலுத்தணும், யார் பலி செலுத்தணும், யார் மூலமா பலி செலுத்தணும், எந்த முறையில நீ நிக்கணும், எந்த ஆட்டை தெரிந்தெடுக்கணும், அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடா இருக்கணும், அந்த ஆட்டோட ரத்தம் எங்க சிந்தப்படணும், அதனுடைய உடம்பு எங்க தகனிக்கப்படணும், அது எந்தெந்த இடத்துலலாம் அந்த ரத்தம் தெளிக்கப்படும்ன்றதை அவர் முடிவு பண்றார். அங்க இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் அதை முடிவு பண்ண முடியாது. கடவுள் உங்களை என்னைய ரட்சிக்கணும்னு சொன்னா, உங்களை எனக்கு பாவ விடுதலையை கொடுக்கணும்னு சொன்னா, அவருடைய வழிமுறையில நம்ம பயணிக்கணும். நம்முடைய இஷ்டப்படி அல்ல, நம்முடைய நினைப்புப்படி இல்லை, நம்முடைய திட்டப்படி அல்ல. நாளைக்கு மனுஷன் என்ன பண்றான்? கடவுளை இஷ்டத்துக்கு அவன் நினைச்சபடிலாம் ஆராதிக்கிறான். இன்னைக்கு ஆராதனை என்பதெல்லாம் அவன் நினைச்சதெல்லாம் ஆராதனை வந்துட்டு இருக்கிறான். கையை தூக்குன்றான், காலை தூக்குன்றான், ஆமீன் சொல்லுன்றான், அல்லேலூயா சொல்லுன்றான். தேவன் என்னென்ன வழிமுறையெல்லாம் செய்யறோ அதை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றான். அதில் பாட்டு போட்டு ஆட வைக்கிறான், ஸ்டேஜ் போடுறான், நிறைய கூட்டங்களை போடுறான், எழுப்புதல் கூட்டம்ன்றான், தீர்க்க தரிசனம் கூட்டம்ன்றான். அவனுக்கு என்னெல்லாம் மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஆராதனையில் கொண்டு வரான். இந்த சாட்சி சொல்லு, அந்த சாட்சி சொல்லுங்க, எதையோ செய்யறான். ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? உன் பிரச்சனை போகணும்னு சொன்னா என்னுடைய வழிமுறைகள்ல உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆராதனை இருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய இரட்சகராக இருந்தாலும் அவருடைய
பரிகார பலி என்ற அந்த சிலுவை மரணம் அவருடைய வழியின்படியே அல்ல. பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் என்ன எழுதி வச்சிருந்தாரோ அந்தபடிதான் அவர் பிறந்தார். அவர் பெத்லகேம்ல தான் பிறக்க முடியும், அவர் மாட்டுத் தொழுவத்துல தான் பிறக்க முடியும், அவர் ஒரு ஏழை தச்சன் வீட்டில் தான் பிறக்க முடியும், ஒரு சாதாரண மனிதனால தான் வாழ முடியும், அவர் சுய மக்களால் நிராகரிக்கப்பட தான் முடியும். அவருடைய உபதேசம் அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவரை குறை சொல்லுவாங்க, அவரை குற்றப்படுத்துவாங்க, அவரை பெல்சேபூல்னு சொல்லுவாங்க. அவர் மீது அநேக குற்றச்சாட்டுகளை செலுத்தி அவரை காட்டி கொடுத்து அவரை மறுதளிச்சு அவரை பொல்லாதவர் என்று ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை கொடூரமான மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்பது பிதாவினுடைய. அதுல இருந்து இயேசு எங்கேயுமே வழி விலக முடியாது. இயேசுவை எங்கேயுமே அதுல இருந்து வழி விலக ஆசைப்படலை. அதுக்காக இயேசு மிகப்பெரிய விலைக்கரியத்தை அனுபவிக்க வேண்டியது இருந்துச்சு, மிகப்பெரிய வலிகளை சுமக்க வேண்டியது இருந்தது, மிகப்பெரிய இக்கட்டுகளை அவமானங்களை சுமக்க வேண்டியது இருந்தது, அருவருப்பான பாவிகள் மத்தியில தனது ஜீவனை கொடுக்க வேண்டியதா இருந்தது. எல்லா வகையில அடித்து நொறுக்க அந்த அடிகளை நீங்க வாங்குனீங்களா? கடவுளுடைய வழிகளை பிரயாசப்படுவதற்கு அப்படிப்பட்ட பரியாசங்கள் அவமானமும் உங்களுக்கு இருந்துச்சா? கடவுளுடைய சித்தத்தை செய்யறதுக்கு வரக்கூடிய இக்கட்டுகளையும் பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு இல்லை. விசுவாசத்துக்காக வரக்கூடிய போராட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை சோர்ந்து போகக்கூடிய நிலையா இருந்தது. தேவன் சொல்றாரு, உன் ஜீவனே போனாலும் மீட்புன்றது என்னுடைய வழிமுறைகள் மட்டும்தான் இருக்குன்றத சொல்றாரு. கடைசியா அவர் இந்த ஆதாம் ஏவாளுக்கு தோளாடைகளை உடுத்தியது நமக்கு எதை காட்டுகிறது? அந்த தோளாடைகளை உடுத்துறதுனால அவங்களுடைய பாவம் போச்சா? ஆபேல் பலி செலுத்தினால அவனுடைய பாவம் போச்சா? இஸ்ரவேல் மக்கள் நாள்தோறும் காலை மாலை ஆராதனையில ஆட்டை வெட்டினால பாவம் போச்சா? ஒரு பொழுது இல்லையே. அந்த ஆடுகளுடைய பலிகள் என்பது அவர்களுடைய தற்கால அடையாளம். வெட்டக்கூடிய ஆட்டோட ரத்தம் அவனுடைய பாவத்தை போக்காதுன்னு அவனுக்கே தெரியும். இந்த ஆட்டை போல தேவன் தனது குமாரனை பலி கொடுக்கக்கூடிய அந்த ரத்தம் தான் போக்குன்றதை அறிஞ்சிருந்தா. அதான் ஆபிரகாம் விசுவாசிச்சான், அதுதான் பழைய ஏற்பாட்டுடைய ஒவ்வொரு விசுவாசிகள் விசுவாசம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசிங்க. எபிரேயர் 10 1-4. அதான் சொல்றாரு, ஆட்டோட ரத்தம் பாவத்தை போக்குன்னு சொன்னா அவன் எதுக்கு திரும்ப திரும்ப செலுத்துறான்? இப்ப ஆதாமுக்கு ஆடை வெட்டி ஆட்டுத்தோலை உடுத்தினதுக்கு அப்புறம் அவனுடைய பாவம் போச்சுன்னு சொன்னா மறுபடியும் எதுக்கு இன்னொரு ஆடை வெட்டணும்? மறுபடியும் இன்னொரு ஆட்டுத்தோலை அவனுக்கு ஏன் தேவையா இருக்கு? பாசரிப்பு கூடாரத்துல ஒரு முறை ஆட்டை வெட்டி பாவம் போயிடுச்சுன்னு சொன்னா இதுக்கு இன்னொரு முறை ஆட்டை வெட்டுறான். அப்ப அவன் ஆட்டை வெட்டும் பொழுது பாவம் போயிருச்சுன்னு அவன் சொல்லலை, ஆட்டை வெட்டும் பொழுது பாவம் இருக்குன்னு அவன் சொல்றான். ஆட்டுடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது இன்னமும் பாவத்துக்கான பலி அவசியம் சொல்றான். அப்போ அன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கான நிவர்த்திக்கான அடையாளமா அது இருக்குது. தொடர்ந்து பாவம் இருக்கனால தொடர்ந்து பலி இருக்குது. அதனால வெள்ளாட்டுக்கடாய் இளங்காலைவர்களுடைய ரத்தம் ஒரு பொழுதும் பாவத்தை போக்காது. அதெல்லாம் கிறிஸ்துவுக்கான அடையாளம்னு சொல்றார். பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் எல்லாம் மறைமுகமாக ஆசரிப்பு கூடாரத்துல செய்யப்பட்டது. ஆனா இயேசுவினுடைய பலி வெளியரங்கமாக செய்யப்பட்டது. அவர் ஆலயத்துல பலியிடல, ஆசரிப்பு கூடாரத்துல பலியிடல, அவர் ஊருக்கு வெளியே மலையில உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் நோக்கி பார்க்கும்படியாக வெளியரங்கமாக கிறிஸ்து பலியிடப்பட்டார். வெளியரங்கமாக அவர் ரத்தம் சிந்த பண்ணப்பட்டார். ஆதியாகமம் 2:22 நம்ம வாசிச்சோம். ஆபிரகாம் ஈசாக்க மோரியா தேசத்துல மோரியா மலையில பலியிட போனான். அதற்கு பின்னாடி ஆபிரகாமுக்கு அப்புறம் 1000 வருஷம் கழிச்சு சாலமோன் அதே தேவாலயத்தை மோரியா மலையில கட்டுறான். 2 நாளாகமம் 3:1 பாத்தீங்கன்னா மோரியா மலையில தேவாலயம் கட்டப்படுகிறது.
சாலமோனுக்கு அப்புறம் அதே 1000 வருஷம் கழிச்சு அதே மோரியா மலையில கிறிஸ்து பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எங்க ஈசாக்கு வெட்டப்பட போனானோ, எங்க ஆலயத்தினுடைய ஆடுகள் மாடுகள் வெட்டப்படப்பட்டதோ அதே இடத்துல கிறிஸ்து தேவ சமூகத்துல தன்னை மெய்யான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் ஈசாக்கை வெட்டும் பொழுது ஈசாக்கை காப்பாத்துறதுக்கு அங்க ஒரு ஆடு இருந்துச்சு. ஈசாக்கை காப்பாத்தி அங்க ஒரு ஆடு வெட்டப்பட்டது. ஆனா பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவ பலியா கொடுக்கும் பொழுது வேற எந்த ஆடும் இல்லை. இயேசுவை காப்பாத்துறதுக்கு எந்த ஆடு இல்லை. அவர் மட்டும்தான் முழுமையாக தேவ கோபத்தை சந்திப்பதற்காக ஆபிரகாமினுடைய குமாரனை காப்பாற்றிய பிதா தனது நேசகுமாரனை ஒருபோது காப்பாற்ற முடிவதற்கான எந்த வழியும் இல்லை. பூரணமாக தனது சொந்த குமாரனை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆதாமினுடைய நிர்வாணம் மூடப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்துவினுடைய நிர்வாணம் முழு உலகத்துக்கு வெளிப்பட்டது. உங்களுடைய பாவ நிர்வாணத்தை மூடுவதற்காக பரிசுத்த நேச குமாரனை பிதாவாகிய தேவன் அவமானத்தோடு நிர்வாணப்படுத்தினார். சிலுவையினுடைய கிறிஸ்துவின் மரணம் என்பது நிர்வாணமான மரணம். நீங்க எல்லாம் சும்மா அதை மறைச்சு ஒரு ஆடையை வச்சு அந்த சிலுவையை போட்டு வச்சிருக்கிறாங்க சிலமாரி. வேதம் சொல்லுது அவருடைய ஆடைகளை உருவப்பட்ட அவர் நிர்வாணமாக மரித்தார். நீங்கள் நானும் பட வேண்டிய அவமானத்தை அவர் மேல அவர் படுத்தார். ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு ஏதேன்ல எந்த மரமும் உதவலை. அவன் எந்த மரத்துக்கு போனாலும் அவனுடைய நிர்வாணம் வெளிப்பட்டுச்சு. ஆனா எருசலேமுக்கு வெளியே ஒரே ஒரு சிலுவை மரணம் எல்லாருடைய நிர்வாணத்தையும் மூடுது. ஒரே ஒரு எருசலேமுடைய சிலுவை மரணம் பாவிகளுடைய எல்லா நிர்வாணத்தை மூடுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. யாத்திராகமம் 2:26 சொல்றாரு, வாசிங்க. பலிபீடத்துக்கு வரும் பொழுது யாத்திராகமம் 2:26 2வது அதிகாரம் 26வது வசனம் இல்லையா? வசனம் இங்கே மாறிடுச்சு நினைக்கிறேன். பலிபீடத்துக்குள்ள வரும் பொழுது உன்னுடைய நிர்வாணம் காணப்படக்கூடாதுன்றதுக்காக ஆசாரியனுக்கு தலைக்குள்ளால இருந்து கீழே வரைக்கும் ட்ரெஸ் கொடுக்குறார். அவன் சணல் ஆடையை தரித்து அது மேல ஏபோத்தை தரித்து அவன் பலிபீடத்தின் படிகள்ல வரும்பொழுது எந்த இடத்துலயும் ஆராதனை அவனுடைய நிர்வாணம் காணப்படக்கூடாதுன்றார். நிர்வாணம் காணப்படுறவன் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். இதான் லூக்கா 8:27 நம்ம பார்க்கிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 27 ஒரு அசுத்த ஆவி கல்லறைகள்ல பிடிச்ச மனுஷன் பிரேத கல்லறைகளை வாசமா இருக்கிறவன் வஸ்திரம் தெரியாதவனா இருந்தான், நிர்வாணத்தோட இருந்தான்னு சொல்லி பார்ப்போம். பிசாசால் ஆளப்படுகிறவன் எப்பயுமே நிர்வாணத்தை விரும்புவான், நிர்வாணமாக இருக்கிற ஆசைப்படுவான். ஆனா கிறிஸ்து அந்த பிசாசு பிடிச்சவனை சந்தேகத்துக்கு அப்புறம் அவன் வஸ்திரம் தெரிந்தவனா உட்கார்ந்தான். நமக்கு பைபிள் சொல்லுது அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தெரிந்தவனாக இருந்தான்றதை பார்க்கணும். கிறிஸ்து ஒருத்தர் தான் உங்களுடைய என்னுடைய பாவம் என்கிற நிர்வாணத்தை மூடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் நான் கிறிஸ்துவுக்குள்ள புதிய ஆடைகளை தரித்து வாழ வேண்டும். எபேசியர் 4:24 என்ன சொல்லுது? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உள்ள தேவ சாய சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் என்கிற ஆடையை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னார். கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுதுதான் உனக்கு நீதி, பரிசுத்தம், மன்னிப்பு, விடுதலை, மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாம் இருக்கு. எபேசியர் 6 சொல்றாரு, நீ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுன்றார். விசுவாசம் என்னும் தலைச்சீராவை தரித்துக்கொள், ஆவியின் பட்டயத்தை கையில பிடிச்சுக்க, நீதியின் மார்க்கவசத்தை வச்சுக்க, உன்னுடைய பாவம் என்கிற நிர்வாணத்தை மூடுவதற்கு இதெல்லாம் உனக்கு ஆயுதமாக இருக்கிறது. எபேசியர் 6 அதிகாரம் 14-17 வசனம். இறுதியா வெளிப்படுத்தல் 7:9 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய ஜனங்கள், வெளிப்படுத்தல் 7:9 நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாதைக்காரர்களிலிருந்து ஒருவன் எண்ணப்போவாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறிக்கோள்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆகுதியானவர்களுக்கு முன்பாகவும்
நிற்க கண்டேன். பரலோகத்துல கிறிஸ்து தமது ஜனங்களை வெண் வஸ்திரம் தரித்து, பரிசுத்த வஸ்திரம் தரித்து, தேவனுக்கு முன்பாக பரிசுத்த பிள்ளைகளாக முழுமையாக நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். மீட்பு என்பது கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமா, அவருடைய சிலுவையினுடைய நீதியின் மூலமா மட்டும்தான் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய விடுதலை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம், உங்களுடைய பிரச்சனையினுடைய தீர்வு என்பது ஒரு பொழுதும் மனித முயற்சியோ மனித சித்தமோ மனித வழிமுறையில இல்லை. அது பூரணமான தேவகுமாரனுடைய மரணத்தின் மூலமா வருகிறது. நீங்கள் நானும் பட வேண்டிய அவமானத்தை நிர்வாணத்தை அவர் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆடை அவர் உடுத்தியவதாக இருக்கிறார். அதை அடைஞ்சிருக்கிறோமா? உங்க வாழ்க்கையை நிர்வாணம் காணப்படாம பரிசுத்தம் காணப்படுகிறதா? நீதி காணப்படுகிறதா? அவங்களுடைய பாவம் வெளிப்பட முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? இல்லைன்னு சொன்னா நம்ம தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆதாம் ஏவாளை போல நிர்பந்தமான நிலையில அத்தியலையை தைத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் எல்லாம் தோற்று போன ஒரு நிலையில நம்ம இருக்கோம்னு சொன்னா, வாழ்க்கை நிம்மதி சந்தோஷத்தை அல்லது நிர்பந்தமா நம்ம இருக்கோம்னு சொன்னா, நமக்கான ஒரே ஒரு வழி கிறிஸ்து மட்டும்தான். உங்களை என்னை மீட்பதற்காக பிதாவாகிய தேவன் குமாரன பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை நிர்வாணப்படுத்தி இருக்கிறார். குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். குமாரன் மீது தனது கோபாக்கினியை செலுத்தி இருக்கிறார். அந்த நீதியை பற்றி கொண்டு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் கிருபையாக விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம போறோமா? அதை நம்புறோமா? அதன் மீது பற்று இருக்குதா? நம்முடைய மகிழ்ச்சிக்கும் சமாதானத்துக்கும் எங்க போறோம், யார்கிட்ட போறோம், எந்த இடத்துக்கு போறோம், எதை தேடி ஓடுறோம், எதுல நம்ம நம்பிக்கை இருக்குது, எதுல நம்முடைய விசுவாசம் இருக்குது? தேவன் உங்களுக்கு எனக்கு மீட்ப கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா தான் வச்சிருக்காரு. அந்த மரணத்தை ஆழமா அறிந்து விசுவாசித்து, பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாளுக்குரிய பாதுகாப்புக்கான ஒரே ஒரு காரணம் குமாரனுடைய மரணம். உங்களுக்கு எனக்கு அதே தான் விடுதலை, அதே தான் நம்பிக்கை. அதான் ஆபிரகாம் நம்பினா, அதான் தாவீது நம்பினா, அதான் நீங்கள் நான் நம்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உட்கார்ந்து இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து தேவ சமூகத்துல பணம் திரும்பி இந்த கிருபையின் ரட்சிப்புக்குரிய கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழ முயற்சி பண்ணுவோம். தேவனுக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அவருடைய பிள்ளைகளா வெண் வஸ்திரம் தரித்து இந்த உலகத்து சுடர்களை போல வெளிச்சமா மலைநில பட்டணமா இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக.